எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டங்கள்னா எப்படி இருக்கும் என்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் யோகம் சேரப்போகின்றன, யாருக்கெல்லாம் சவால்கள் வரப்போகின்றன என்பதை பற்றியும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. கடக ராசிக்காரர்களே, நவம்பர் 2025 மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் நவம்பர் மாதம் என்பதை பற்றி முழுமையாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இந்த மாதம் குரு பகவான் உங்கள் முதல் வீட்டிலேயே உச்ச நிலையில் இருப்பார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. சனி கிரகம் நவம்பர் 27ஆம் தேதி வக்கிரம் நீங்கி நேராக சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, தொழிலில் லாபம் உண்டாகுமா, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்களா மாட்டீர்களா என அனைத்து விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் இதில் நான் தெளிவாக பதில் சொல்ல போகிறேன். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களே, உங்கள் முதல் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார், 2வது வீட்டில் கேது இருக்கிறார், 4வது வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள், 5வது வீட்டில் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள், 6வது வீட்டில் ராகு இருக்கிறார், 9வது வீட்டில் சனி இருக்கிறார். இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள். நண்பர்களே, உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போமா? நவம்பர் மாதத்தில் உங்கள் அன்பு பாசம் எப்படி இருக்கும்? 5வது வீடு படிப்புக்கும் காதல் உறவுக்கும் குழந்தைக்கும் புத்திக்கும் உரியதாகும். இது ஒரு தர்மஸ்தானம். இங்கு செவ்வாயுடன் புதன் அமர்ந்திருக்கிறாருங்க. நீங்கள் யாருடன் காதல் உறவில் இருக்கிறீர்களோ அவர்களுக்குள் ஒருவித ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கலாம். அதாவது சிறிய சிறிய விஷயங்களுக்காக சண்டை போடுவது, ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பது அல்லது பிடிவாதம் காட்டுவது போன்றவை இருக்கலாம். ஏனெனில் இங்கு செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம், கோபத்தை குறிக்கும் கிரகம். மேலும் அவர் தனது சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களையும் விடவே மாட்டார். ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிறிது அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் பொதுவாகவே தாராள மனதுடனும் கனிவுடனும் தனது தவறை உணர்ந்து செயல்படுபவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். உங்கள் துணை கோபமாக இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள். குரு உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை பார்க்கிறாருங்க. அதனால் உங்கள் துணை கோபப்பட்டாலும் அவர்களும் பிறகு தங்கள் தவறை உணர்வாங்க. சிறிய அளவில் மட்டுமே ஆக்ரோஷம் இருக்கும். அதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் போதும். காதல் உறவு என்பது மிகவும் நன்றாகவே இருக்குங்க. இப்போது உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். நவம்பர் மாதம் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும்? முதல் வீடுதான் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். முதல் வீட்டின் அதிபதி சந்திரன். சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாருங்க. குரு உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறார். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனெனில் குரு உங்கள் முதல் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறாருங்க. சனி 5வது வீட்டை பார்க்கவில்லை. செவ்வாய் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த பெரிய உடல்நல பிரச்சனையும் இல்லைங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் நன்றாகவே இருக்கும். எனினும் சந்திரன் அடிக்கடி மாறுவதாலும் பருவநிலை மாற்றத்தாலும் சளி, காய்ச்சல் போன்றவை வரலாம். அதனால் நீங்கள் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். உங்கள் படிப்பு எப்படி இருக்கும்? 5வது வீடுதான் படிப்பை குறிக்கிறது. இங்கு செவ்வாயுடன் புதன் அமர்ந்திருக்கிறாருங்க. 5வது வீட்டின் அதிபதியும் செவ்வாய் தான். செவ்வாய் தனது 5வது வீட்டிலேயே அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு நல்ல நிலை. இதனுடன் குருவின் 5வது பார்வையும் 5வது வீட்டின் மீது விழுகிறது. குருவின் 3 பார்வைகளில் ஒன்று 5வது வீடு. இங்கு புத்திக்கு காரகனான புதனும் அமர்ந்து இருக்கிறாருங்க. செவ்வாயும் இருக்கிறாருங்க. சூரியனும் நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு 5வது வீட்டிற்கு வந்து சேருவாருங்க. சூரியனும் செவ்வாயும் 5வது வீட்டில் நண்பரின் வீட்டில் நுழைவார்கள். உங்கள் கேள்வி கல்வி பற்றி என்றால் நிச்சயம் சொல்வேன். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான மாதம். குறிப்பாக நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு அரசு தேர்வுக்காக தயாரிப்புகள் அல்லது நீங்கள் எந்த படிப்புக்காக தயாராக இருந்தாலும் சரி, அது சிறப்பாக இருக்கும். 5வது வீட்டின் அதிபதியே அந்த வீட்டில் அமர்ந்திருப்பது புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்களின் கூட்டம் உங்கள் கல்வி நிலையை மிகவும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றும். இது ஒரு நல்ல கிரக கூட்டணி. உங்கள் படிப்பு மிகச் சிறப்பாகவே இருக்குங்க.
நண்பர்களே, உங்கள் திருமண வாழ்க்கை நவம்பரில் எப்படி இருக்கும்? 7வது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கிறது. 7வது வீட்டின் அதிபதி சனி. சனி உங்கள் 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குரு தனது 7வது பார்வையால் 7வது வீட்டை பார்க்கிறார். குருவின் பார்வை 7வது வீட்டின் மீது விழுவது மிகவும் ஒரு நல்ல விஷயம். அதாவது 7வது வீடு அதிர்ஷ்டத்துடன் இணைகிறது. இது உங்கள் வாழ்க்கை துணைக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு புதிய முன்னேற்றம், புதிய ஆற்றல், புதிய மாற்றங்கள் தெரிகின்றன. உங்கள் துணை பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் காணலாம். மேலும் திருமண வாழ்க்கையும் மிகவும் நன்றாகவே தெரிகிறது. ஏனெனில் குருவின் நல்ல பார்வை 7வது வீட்டில் மீது விழுகிறது. இது திருமண வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். மேலும் சனியின் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ஒட்டுமொத்தமாக திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல மாதம். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இது மிகவும் ஒரு நல்ல மாதம் தாங்க. நண்பர்களே, அடுத்த மிக ஒரு முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம், தொழில், வேலை மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம். 9வது வீடு அதிர்ஷ்டஸ்தானம், 10வது வீடு தொழில் ஸ்தானம். அதிர்ஷ்டஸ்தானமான 9வது வீட்டில் சனி இருக்கிறார். அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் 7வது வீட்டையும் 9வது வீட்டையும் பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு தனது முதல் வீட்டிலிருந்து 9வது பார்வையால் சொந்த வீட்டை பார்க்கிறார். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு சிறிய கெடுதல் உண்டாக்குபவர். ஆனால் அவர் அமர்ந்த இடத்தை வளர்க்கவும் செய்வார். அந்த இடத்தில் போராட்டம் கொடுத்தாலும் வளர்ச்சியை உருவாக்குவார். உங்களுக்கு நேரம் எடுக்கும், ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதில் வெற்றி என்பது கண்டிப்பாக வரும். சிறிய தாமதம் மட்டுமே ஆகும். குரு உச்சத்தில் இருப்பதால் எந்த விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம். நீங்கள் முயற்சியுடன் வேலை செய்யுங்கள், பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். முதலீடும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இப்பொழுது தொழில் பற்றி பார்ப்போம். 10வது வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறார். மேலும் அவர் லாபஸ்தானமான 11வது வீட்டையும் 12வது வீட்டையும் பார்க்கிறாருங்க. செவ்வாயின் தொடர்பு 12வது வீட்டுடனும் உள்ளது. அதாவது உங்கள் வேலை காரணமாக நீங்கள் பயணிக்கலாம், வெளிநாடுகளுக்கு கூட செல்லலாம். வெளியூரில் இருந்து வரும் ஒருவரின் மூலமாக வேலை நடக்கலாம். வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் வளர்ச்சி நிச்சயம். 10வது வீட்டின் அதிபதி செவ்வாய் 5வது வீட்டில் சென்று 11வது வீட்டை பார்க்கிறாருங்க. இது பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு அல்லது வேலை மாற்றத்துக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாய் 12வது வீட்டை பார்ப்பதால் சந்தை வேலை, தொழில்நுட்பம், மருத்துவர் அல்லது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறந்த பலன்கள் என்பது கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது. செவ்வாய் சொந்த வீட்டில், குரு உச்ச நிலையில், சுக்கிரன் சொந்த வீட்டில், சனி அதிர்ஷ்டஸ்தானத்தில். இது மிகவும் ஒரு ஆதரவான நிலைங்க. அதனால் நீங்கள் தைரியமாக பெரிய விஷயங்களை செய்யுங்கள். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டு செயல்படுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு மிகச் சிறந்த பலன்களை கண்டிப்பாக தரும். வியாபாரத்தை பற்றி பேசினால் 7வது வீடு தினசரி வருமானத்தை குறிக்கிறதுங்க. குரு வியாபாரத்தை பார்க்கிறார். புதிய வியாபாரம் தொடங்க நினைத்தால் இது மிக ஒரு நல்ல மாதம். ஏற்கனவே வியாபாரம் செய்தால் கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயம். புதிய திட்டங்கள், புதிய யோசனைகள், புதிய நுட்பங்கள் சேர்க்கலாம். வியாபாரத்தில் லாபங்கள் உறுதி. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் கடகராசிக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை கமெண்டில் எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை அழுத்துங்க. ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள், பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் தொடர்ந்து வெளியிட போகிறேன். இறைவன் அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வமும் நிலைத்திருக்கட்டும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றி, வணக்கம்.